தூய ஆவியின் வார்த்தையை தேடிப் பெறுவோர்க்கு அவை உயிரளிக்கும். நீதிமொழி 4:22 அனுதினமும் தூய ஆவியால் நீங்கள் நிரப்பப்படும் போது இறைவார்த்தை உங்களுக்கு வாழ்வாக மாறும். அப்போது ஆண்டவர் தருகிற வல்லமையாலும் வலிமையாலும் அவருடைய வாக்குறுதிகள் நிறைவேறும். இறைவார்த்தையை வாசிக்க நீங்கள் நேரம் செலவிடும்போது அது விரைவாக வெளிப்படும். தூய ஆவி உங்களிடம் பேசுவதை நீங்கள் உணருவீர்கள். சொற்களை பற்றிய விளக்கம் ஒளி தருகின்றது. அது பேதைகளுக்கு நுண்ணறிவு புகட்டுகின்றது. திருப்பாடல் 119:130 என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என் பாதைக்கு ஒளியும் அதுவே. திருப்பாடல் 119:105 இறைவார்த்தை உங்கள் உடலுக்கு உணவாயிருக்கிறது, உங்கள் ஆன்மாவுக்கு பாலாயிருக்கிறது, போருக்குரிய வாளாயிருக்கிறது. உங்கள் அசுத்தங்களை உங்களுக்கு காட்டுவது கண்ணாடியாயிருக்கிறது. நீங்கள் திருவிவிலியத்தை ஒழுங்கு கிரமமாக படிக்க வேண்டும். நீங்கள் தொடக்க நூல் தொடங்கி திருவெளிப்பாடு வரை படிக்க வேண்டும். அனுதினமும் 5 அல்லது 6 அத்தியாயங்கள் படிப்பது திருவிவிலியம் முழுவதும் ஒரு வருடத்தில் வாசித்து முடிக்க ஏதுவாகும். நீங்கள் முழு விவிலியத்தையும் திரும்ப திரும்ப வாசிப்பது முக்கியமாகும். இறைவார்த்தையை வாசித்துக் கொண்டிருக்கும் போது தூய ஆவியானவர் எழுச்சியை உண்டாக்கி உங்களோடு பேசுவார். அந்த நேரத்திலே நீங்கள் அமைதியை உணர்வீர்கள் அல்லது உங்களுக்குள்ளே தூய ஆவியின் பிரசன்னத்தை உணர்வீர்கள். அப்போது வாசிப்பதை நிறுத்திவிட்டு ஆண்டவர் உங்களோடு பேசிய வார்த்தையை தியானியுங்கள். யாக்கோபு 1:21 கூறுகிறது, உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. சில நேரம் இறை வார்த்தையோடு செலவழித்த பிறகு தொடர்ந்து வாசியுங்கள். சில சமயம் தூய ஆவியானவர் சில குறிப்பிட்ட பகுதிகளை வாசிக்கும்படியோ அல்லது சில குணாதிசயங்களை பற்றியோ வாசிக்க நம்மை தூண்டுவார். நாம் அப்பகுதிகளை வாசிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு சொல்ல வருவதை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு விவிலியத்தை மறுபடியும் வரிசையாக வாசிக்க வேண்டும். விவிலியத்தை வாசிப்பது உங்களுக்குள்ளே ஒரு பாதுகாப்பை வளர்க்கும், உங்களை தெளிவுபடுத்தும், உங்களை தூய்மையாக்கும், உங்களை கீழ்ப்படிய தூண்டும், எதிர்நோக்காலும் நம்பிக்கையாலும் உங்களை நிரப்பும். இறைவார்த்தையை வாசியுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள், மனனம் செய்யுங்கள். அதை உணவாக உட்கொண்டு அதனோடு பேசுங்கள். இறைவார்த்தையை தியானம் செய்வது உங்கள் மனத்திற்கு புரிந்து கொள்கிற அறிவை தரும். தொடர்வோமா நண்பர்களே?